ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி கொத்தரங்காய் வச்சு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம கொத்தரங்காயில் எப்போயும் பொரியல், சாம்பார் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து தோசை, சாதம், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ அளவு கொத்தரங்காய் எடுத்திருக்கேங்க. இது நல்லா வந்து பிஞ்சு கொத்தரங்காயை எடுத்துக்கோங்க. இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதையும் மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இந்த அன்னாசி மொக்கு சொல்லுவாங்களா, அது கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயம், அதை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதையும் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை உடச்சக்கடலை சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு பொட்டுக்கடலை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்திக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். நம்ம இந்த தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. மல்லித்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா நமக்கு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தேங்காய் வந்து துருவின தேங்காய்ங்க. இது வந்து ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி அளவு 1/2 மூடி வந்து இதில் சேர்த்திருக்கேன். தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தரங்காயில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த கொத்தரங்காயில் நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த கொத்தரங்காய் வச்சு இந்த கிரேவி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கொத்தரங்காய் வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. கொத்தரங்காயில் நமக்கு வந்து நிறையா வந்து நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் கொத்தரங்காய் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே கடையில் கொஞ்சமாக தாங்க எண்ணெய் இருக்குது. அதனால் நான் அதே எண்ணெயிலேயே வந்து ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாசிப்பூ அது கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்குங்க. இதை வந்து நம்ம முழுசாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, வெங்காயம், தக்காளியில் அதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம மறுபடியும் நம்ம கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. பச்சை வாசனைலாம் போய் இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல கொத்தரங்காய், அதை வந்து நம்ம சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருந்து நல்லா கொதித்து வரட்டும்.
பாருங்கள் 5 நிமிஷத்தில் ஆயிடுச்சு. இந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நம்ம இறக்கி சாப்பிட வேண்டியதாங்க. இந்த கொத்தவரங்காய் கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.